இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். கனிமவள கொள்ளை சுந்தர பாண்டியன் பட்டினம் போலீசார் உடந்தையா? புகார் அளித்தவர் வீட்டில் குட்கா சோதனை நடத்தி மிரட்டல் என குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மணல் திருட்டு குறித்து புகார் அளித்த நபரின் வீட்டிற்குள் சட்டவிரோதமாக குட்கா பதுக்கி வைத்திருப்பதாக கூறி போலீசார் சோதனை நடத்தி மிரட்டியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா சுந்தர பாண்டியன் பட்டினம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதுவேல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கடந்த ஒரு மாத காலமாக இப்பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தடுத்து நிறுத்தக் கோரி அவரது உறவினரான வினோத் என்பவர் சுந்தர பாண்டியன் பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் உள்ளூர் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வினோத் அவசர போலீஸ் உதவி எண் 100-ஐ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு அறை தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்ட போலீசார் மணல் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக புகார் அளித்த வினோத்தை காவல் நிலையத்திற்கு வரவழைத்துள்ளனர். அங்கு அவரிடம் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிடுங்கள், பெரிதாக்க வேண்டாம் என்று மழுப்பலாக கூறி சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். காவல் நிலையத்திலிருந்து வினோத் வீட்டிற்கு திரும்பிய சில நிமிடங்களிலேயே சுந்தர பாண்டியன் பட்டினம் சார்பு ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் 4-க்கும் மேற்பட்ட போலீசார் வினோத்தின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்துள்ளனர். வினோத் வீட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இருந்து ரகசிய தகவல் வந்துள்ளது. எனவே வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறி சோதனையிட்டுள்ளனர். ஆனால் சோதனையின் முடிவில் வீட்டில் சட்டவிரோத பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வினோத் கூறுகையில், நான் மணல் கடத்தல் குறித்து போலீசில் புகார் அளித்ததால் மணல் கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாகச் செயல்படும் போலீசார் என்னை பழிவாங்கும் நோக்கோடு பொய் புகார் கூறி என் வீட்டிற்குள் புகுந்து சோதனை நடத்தி மிரட்டியுள். பேர் வினோத், ஓரியூர் புதுவே. ஒரு மாதமாக மணல் கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் காளிமுத்து மகன் கார்த்தி என்பவர் தான் ஒரு மாதமாக மண் லோக்கல் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை போய் கேட்க போனதுக்கு கல்லை வச்சு அடித்து தாக்க வந்தார். அதை தடுத்துட்டு நான் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி போலீஸ் வர சொல்லிட்டேன். வந்து அவங்க ஸ்பாட்டை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது பெருசாகுன்னா பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி என் வீட்டில் கஞ்சா வைக்கிறேன், அது வைக்கிறேன்னு போலீஸில் என்ன சொன்னான்னு தெரியல. போலீஸ் வந்து வீட்டில் தேடி எல்லாம் கஞ்சா வைக்கிறேன், இது மாதிரி பண்ணி உள்ளத்துக்கு வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதனால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் தான் பார்த்துக்கணும். அது மண் தடுப்பை போய் கேட்டதுக்கு கூலிப்படை வச்சு என்னை இதை வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு கார்த்தி என்பவர். அதுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல வேலையாக இருக்கணும். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.